வணக்கம். இயக்குனர் ஜீத்து ஜோசப்னாலே த்ரில்லர் மிஸ்ட்ரி படங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அதை பிரேக் பண்ற மாதிரி அப்பப்போ சில படங்கள்லாம் எடுக்கிறார். நேரு எடுத்தாரு, அப்புறம் வந்து நுணக்குழி மாதிரிலாம் ஒரு காமெடி எடுத்து ஹிட்டும் கொடுத்தாரு. பட் திரும்ப மிராஜன் ஒரு படத்தை எடுத்து ட்விஸ்ட் வச்சே டயர்ட் ஆகினாரு. அவரோட அடுத்த படம் திருஷ்யம் 3ன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் நண்பர்கள் தான் வந்து இப்படி ஒரு ஜீத்து ஜோசப் படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது, இது கூட ஒரு த்ரில்லர் தான் அப்படிங்கிற மாதிரி என்லைட்டன் பண்ணாங்க. வலது வசத்தே கள்ளன் அப்படின்னா வலது பக்கம் இருக்கிற திருடன் அப்படின்னு அர்த்தமா. அவங்க ஊரில் ஏதாவது சொல்லவடையாக இருக்கும். ஸோ படம் எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் மெம்பராகவும் ஆகலாம். வலது வசத்தே கள்ளன். பிஜு மேனன் ஒரு கரப்டட் போலீஸ், சிங்கிள் பேரண்ட். அவருக்கும் அவர் பையன் கோகுலுக்கும் எப்பயுமே டேர்ம்ஸ் சரியா இருந்தது கிடையாது. இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் ஒரு தெரப்பி செஷன் மூலமா சொல்லிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸை விசாரிக்கிற பிஜு மேனன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணையே விக்டிம் ஷேமிங்லாம் பண்ணி சூசைட் பண்ணி வச்சிடறாரு. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டான வைஷ்ணவி பிஜு மேனன் மேலே கேஸ் போடுறாங்க. வைஷ்ணவியோட அப்பா தான் ஜோஜு ஜார்ஜ். ஒரு நாள் வைஷ்ணவி காணாமல் போயிடுறாங்க. ஜோஜு ஜார்ஜ் முதல்ல பிஜு மேனன் கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. ஏன்னா அந்த ஏரியாவில் தான் அவங்க காணாமல் போனாங்கன்றதுனால. அதுக்கப்புறம் தான் பிஜு மேனனை பற்றின உண்மை அவருக்கு தெரிய வருது. ஸோ இதில் பிஜு மேனனுக்கும் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு ஜோஜு ஜார்ஜ் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, வைஷ்ணவி கிடைச்சாங்களா இல்லையா, ஜோஜுவுக்கும் பிஜுவுக்குமான கிளாஷ் எதில் போய் முடியுது, இதெல்லாம் தான் இந்த VVK. திருஷ்யம் படத்துடைய கதை என்ன? பொண்ணுக்காக ஃபேமிலிக்காக ஒரு கிரைமை மறைக்கிற அப்பாவுக்கும் பையனை தேடுற அம்மாவுக்குமான ஒரு கதை கிளாஷ். அது ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷனில் மிக்சியில் அரைச்சி போட்டு அதுலேருந்து ஒரு வருஷன் எடுத்தால் அதுதான் இந்த படம். இது ரெண்டு அப்பாக்களுடைய கதை. ஒரு அப்பா பையனோட கனெக்ட் ஆக முடியாமல் அவனை பற்றி சரியாக தெரியாமல் இருக்காரு. இன்னொருத்தர் தன்னுடைய பொண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். படம் முடியும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே IQ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பேரலாம் வச்சு போங்க அடிச்சாங்க. ஆனால் இதுதான் இந்த படத்துடைய கோர். பட் சேட்லி இதில் யாருமே ப்ரொட்டாகனிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. ஸோ இது யாரோட கதை, நம்ம யாரோ ஃபாலோ பண்ணோம், இல்லை சும்மா நடக்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடணுமா அப்படின்னு கிளியராக தெரியல. இதனாலேயே சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாத ஒரு த்ரில்லர் கதை இது. ஜோஜு ஜார்ஜோடைய அறிமுகமே படத்தில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. ஸோ பிஜு மேனன் கேரக்டர் தான் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கதையை நகர்த்துறாங்க. பட் அவர் மாரலி காம்ப்ரமைஸ்டு கேரக்டர் அப்படின்னும் போது எப்படி அந்த கேரக்டருக்காக கவலைப்பட முடியும்னு தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவருடைய அந்த கவலை, அந்த டிஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. சரி, ஜோஜு ஜார்ஜ் தான் ஹீரோன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அவர் இன்டர்வல்லே காணாமல் போயிடுறாரு. செகண்ட் ஹாஃபில் அவர் ப்ரெசன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சாலுமே கூட அந்த கேரக்டரோட ஆடியன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த கேரக்டரும் எந்த இம்பாக்டையும் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் பொண்ணு சென்டிமெண்ட்டுங்கிற அந்த எமோஷனல் ஆங்கிள் போதும் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு அது பத்தவே இல்லை. ஆனால் இந்த படத்துடைய முதல் நல்ல விஷயம் ஒரு ரிலீஃப்னே சொல்லலாம். மிராஜ் மாதிரி இதில் தலையை சுத்த வைக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கதை போயிட்டு வந்தாலுமே கூட மேஜர் ட்விஸ்ட்டை தவிர மற்ற சின்ன சின்ன சர்ப்ரைசஸ்லாம் ஆர்கானிக்காகவே இருந்தது. அடுத்த நல்ல விஷயம் பேரண்டிங்கை பற்றி சொல்லப்படுற அந்த மெசேஜ், அதை சென்ட்ரல் கேரக்டர் ரியலைஸ் பண்ணுற அந்த ஒரு மொமெண்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. ரெட் ஹெரிங்ஸ்லாம் வச்சிருந்தாலுமே கூட அது ஒர்க் ஆகலை. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக ஆரம்பிக்கிற படம் பாதி வழியில் டோட்டலாக ஒரு மிஸ்ட்ரியாக, ஒரு கேட் அண்ட் மவுஸ் விளையாட, ஒரு பசில் மாதிரி மாறிடுது. அது சடனாக தெரியல. ஆனால் அந்த கேட் அண்ட் மவுஸ் விளையாட்டுங்கிறது கன்வீனியன்ட்டான ரைட்டிங்கில் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு கட்டத்துக்கு மேலே யார் வில்லனாக இருக்க முடியும் அப்படின்றது வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த வில்லனை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் அதை பற்றி கவலையே படுற மாதிரி தெரியல. சினிமாங்கிறது மேக் பிலீவ், நம்ப முடியாத விஷயங்கள் கூட சாத்தியங்கிற மாதிரி காட்டுறது தான். ஸோ இல்லாஜிக்கலாக இருக்கலாம், தப்பு இல்லை. அது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் ஒரே க்ரைட்டீரியா. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் அதை பண்ணல. அது எப்படி இது கரெக்டாக இவங்க பிளான் பண்ண மாதிரியே நடக்குது அப்படின்ற மாதிரி டவுட் தான் வருது. முதல் பாதியில் எங்கேயுமே புத்திசாலித்தனமாக தெரியாத ஒரு கேரக்டரை திடீர்னு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பாண்ட் ஜீனியஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் மாற்றுறது ஒர்க் ஆகலை. அதை விட முக்கியமாக இந்த ஃபைனல் ட்விஸ்ட்டில் என்ன நடந்துச்சு, யார் தப்பு பண்ணதுன்னு ரிவீல் ஆகிற அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஆடியன்ஸ் நினச்சதை டோட்டலாக பொய்யாக்கணும் அப்படின்னு யோசித்து வச்ச ட்விஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் விஷுவலாக இல்லாமல் நிறைய வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு பிஜு மேனன் க்ளூஸ் கண்டுபிடிக்கிற அந்த மொமெண்ட்ஸை இன்னும் கூட பெட்டராக கன்வின்சிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பியூட்டிஃபுல் மைண்ட் மாதிரியே அவர் அப்படியே காத்துலேயே எழுதி லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் வெறும் விஷுவலாக மட்டுமே நல்ல ஐடியாவாக இருந்தது. பிஜு மேனன், ஜோஜு ஜார்ஜ் ரெண்டு பேரும் பார்க்கவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸஸ்லையும் சாலிடாக இருக்காங்க. லீனா, லியோனா லிஷாய், வைஷ்ணவி ராஜ், இர்ஷத், KR கோகுல்னு சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே நீட். கிரீன் டின்ஸில் சேச்சுரேட் பண்ணப்பட்ட கலர் டோன்லேயே மொத்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் குரு. இது த்ரில்லர் படங்களுக்கான ஒரு மூட பக்காவாக செட் பண்ணாலுமே கூட பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இல்லை. விஷ்ணு ஷாமோட இசை நல்லா இருந்தது. முதல்ல இந்த வலது வசத்தே கள்ளன் ஒரு அண்டர்வெல்மிங்கான த்ரில்லர் திரைப்படம். சும்மா டைம் பாஸுக்கு கூட நான் த்ரில்லர் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டர்லேயே பார்க்கலாம். US16+ தான் தரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வயலண்ட்டான ஒரு மர்டர் சீன் இருக்குது. அண்ட் படத்துடைய தீமுக்காக இது அடல்ட் ஒன்லி.